அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, இது இந்த மார்ச் மாதத்திலே நட்சத்திர வாரியாக என்னென்ன பலன்கள் கிடைக்கவிருக்கின்றன என்பதை பற்றிய விவரங்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே அவர்களது கடன் பிரச்சனையினால் இருந்த தொல்லை இல்லை. அவர்கள் எதிர்பார்த்த பண வசதி அவர்களுக்கு கிடைக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவர்கள் செய்த செயல்களுக்கு எதிர்ப்புகள் இருந்து வந்தது. அந்த எதிர்ப்புகள் இப்பொழுது நீங்கிவிடும். அவர்கள் செயல்பாடுகளுக்கு எதிர்ப்புகள் இருந்து வந்தது நீங்கிவிடும். மேலும் அவர்களது வழக்கு விவகாரங்களிலே, வம்பு வழக்கு, நீதிமன்றத்திலே உள்ள வழக்கு விவகாரங்களிலே அவர்களுக்கு நல்ல சாதகமான முடிவுகள் கிடைக்கும். இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்ததாக பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே அவர்கள் செய்யக்கூடிய தொழிலிலே, வியாபாரத்திலே சுமாராகத்தான் நடைபெறும். தொழிலும் வியாபாரமும் சுமாராக நடைபெறும். அவர்கள் எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரர்கள் எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கும். ஆனாலும் வியாபாரம் தொடர்பான செலவுகள் அதிகமாகும். மற்றும் அவர்களுக்கு வியாபாரத்திலே இருந்த போட்டியினால் தொல்லை வராது. போட்டியினால் தொல்லைகள் தராது. அதனால் ஒரு தொல்லை வராது. அவர்களுக்கு உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு, பரணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு அங்கே அவர்களுக்கு பணி சுமை குறையும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம், மேஷ ராசியிலே கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அவர்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்திலே அவர்களுடைய திறமைக்கு ஏற்ற மதிப்பு, மரியாதை, பாராட்டு கிடைக்கும். இந்த கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அவர்களது குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களது அவர்களுக்கு இருந்த நோய் நீங்கும். குடும்பத்தில் உள்ளவர்களது நோய் நீங்கும். குடும்பத்தாருடைய நலனில், ஆரோக்கியத்தில் இவர் அதிக அக்கறை செலுத்த வேண்டியிருக்கும். மேலும் கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேற்றுமை ஏற்படலாம். கணவன் மனைவி இடையே கருத்து வேற்றுமைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அடுத்ததாக ரிஷப ராசியிலே கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம் மற்றும் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே அவர்களது பிள்ளைகளிடம் எந்த விஷயத்தை பேசினாலும் பிள்ளைகளிடம் பேசுகின்ற பொழுது சற்று கவனமாக பேச வேண்டும். அன்பாக, பவ்யமாக, நயமாக பேச வேண்டும். பிள்ளைகளிடம் பேசுகின்ற பொழுது அவர்களது பூர்வீக சொத்திலே அவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தீரும். கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்திலே ரிஷப ராசியிலே பிறந்தவர்களுக்கு அவர்களது பூர்வீக சொத்து சம்பந்தமாக இருந்த பிரச்சனைகள் இப்பொழுது முடிவுக்கு வரும். அவர்கள் செய்த காரியத்திற்கு இருந்த எதிர்ப்புகள் விலகிவிடும். அவர்கள் செய்கின்ற காரியங்களுக்கு ஏற்படக்கூடிய எதிர்ப்புகள் விலகிவிடும். பண வரத்து அதிகமாக இருக்கும். பண வரத்து திருப்திகரமாக இருக்கும். மேலும் அவர்களிடம் இருந்த மன குழப்பம் தீரும். மன குழப்பம் நீங்கும். நிம்மதியாக இருப்பார்கள். அடுத்ததாக
ரிஷப ராசியிலே ரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே அவர்களது காரியங்கள் எல்லாம் அவர்கள் எந்த காரியம் செய்தாலும் அதிலே சாதித்து காட்டுவார்கள். எப்பாடுபட்டாவது அவர்கள் மேற்கொண்ட காரியத்திலே அவர்கள் சாதனை புரிபவர்கள், சாதித்து காட்டுவார்கள். இந்த ரோகிணி நட்சத்திரத்தைச் சேர்ந்த அதில் பிறந்த மாணவர்கள் அவர்களுக்கு படிப்பிலே இப்பொழுது ஆர்வம் அதிகரிக்கும். பயமின்றி மிக ஆர்வமாக படிப்பிலே கவனம் செலுத்துவார்கள். அந்த மாணவர்களது சக மாணவர்கள் இவர்களது சக மாணவர்களது ஆதரவும் ஒத்துழைப்பும் இவர்களுக்கு கிடைக்கும். மேலும் இவர்கள் சாமர்த்தியமான பேச்சினாலே எந்த காரியத்திலும் வெற்றி காண்பார்கள். இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே. அடுத்ததாக இந்த ரிஷப ராசியிலே மிருகசீரிஷம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அவர்களுக்கு ஆரோக்கியத்திலே சிறப்பு ஏற்படும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இதுவரை இருந்ததை விட இப்பொழுது அவர்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்திலே மகிழ்ச்சி நிலவும், சந்தோஷம் நிலவும், ஆனந்தமாக குடும்பம் நிலவும், மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இந்த மிருகசீரிஷம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்திலே ரிஷப ராசியிலே பிறந்த அன்பர்களுக்கு இப்பொழுது இந்த மார்ச் மாதத்திலே இவர்களுக்கு மருத்துவ செலவு குறையும். மேலும் இவர்கள் சுறுசுறுப்பாக செயல்பட்டு இதற்கு முன்னால் இருந்ததை விட இப்பொழுது அதிகமாக சுறுசுறுப்புடன் செயல்பட்டு எல்லா காரியத்திலுமே வெற்றி மேல் வெற்றி பெறுவார்கள். இந்த மிருகசீரிஷம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் ரிஷப ராசியிலே பிறந்த அன்பர்கள். அடுத்ததாக மிதுன ராசியிலே மிருகசீரிஷம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே அவர்களுக்கு நீண்ட தூரத்தில் இருந்து வெளிநாடுகளிலிருந்து தகவல்கள் வரும். அந்த தகவல்கள் எல்லாம் அவர்களுக்கு நன்மை தரக்கூடிய தகவல்களாக இருக்கும். இவர்களது கூர்மையான மதிநுட்பத்தினாலே அவர்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை திறமையோடு சமாளித்து அந்த பிரச்சனையிலே நல்ல முடிவு காண்பார்கள். இந்த மிருகசீரிஷம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் மிதுன ராசியிலே பிறந்தவர்கள். மேலும் இவர்களது பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஏதேனும் தகராறு இருந்து வந்தால் அந்த தகராறு நீங்கி இப்பொழுது நல்ல முடிவு காண்பார்கள். இந்த மிருகசீரிஷம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு. அடுத்ததாக மிதுன ராசியிலே திருவாதிரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும். இவர்களுடைய பார்ட்னர்களுடைய பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்பினாலே இவர்கள் வியாபாரத்தை விரிவாக்கம் செய்ய முயற்சி மேற்கொள்வார்கள். தொழிலை விரிவுபடுத்துவதற்கு முயற்சி மேற்கொள்வார்கள். இவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே கடிதம் மூலமாக நல்ல பல தகவல்கள் வந்து சேரும். மேலும் இவர்களுக்கு வரவேண்டிய பணம் வந்து சேரும். இவர்களுக்கு கஷ்டங்கள் குறையும். திருவாதிரை நட்சத்திரத்திலே மிதுன ராசியிலே பிறந்த அன்பர்களுக்கு. அடுத்ததாக மிதுன ராசியிலே புனர்பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே வீண் அலைச்சல்கள் கிடைக்கும். ஆனாலும் அந்த வீண் அலைச்சல் இருந்தாலும் கூட அதையெல்லாம் சமாளித்து காரியத்திலே வெற்றி காண்பார்கள். அவர்கள் மேற்கொண்ட காரியத்திலே
அலைச்சலை எல்லாம் தாண்டி எல்லா காரியத்திலும் வெற்றி பெறுவார்கள். புதிய வேலை இவர்களை தேடி வரும். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே புதிய வேலைகள் இவர்களை தேடி வரும். அதிலே நல்ல முடிவு காண்பார்கள். இந்த புனர்பூசம் 1 பாதம், 2 பாதம், 3 பாதத்தில் மிதுன ராசியிலே பிறந்த மாணவர்களுக்கு அவர்கள் கல்வியிலே மேற்கொள்ளக்கூடிய முயற்சியிலே நல்ல வெற்றி காண்பார்கள். இந்த புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்த மாணவர்கள். அடுத்ததாக கடகராசியிலே புனர்பூசம் 4 பாதத்தில் பிறந்தவர்கள், அவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே வேகமாக செயல்பட வேண்டும். எந்த வேலை எடுத்தாலும் எந்த காரியத்திலும் வேகமாக செயலாற்ற வேண்டும் என்ற உத்வேகம், ஒரு உற்சாகம், ஒரு எண்ணம் இவர்களுக்கு தோன்றும். இந்த புனர்பூசம் 4 பாதத்தில் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு. மேலும் இவர்களுக்கு இதில் இந்த புனர்பூசம் 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி இடையே கருத்து ஒற்றுமை, கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அதிலே அந்த கருத்து ஒற்றுமை, கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கி இப்பொழுது கருத்து ஒற்றுமை ஓங்கும். கருத்து வேறுபாடுகள் நீங்கி கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஓங்கும். இவர்களுடைய பிள்ளைகள் இவர்கள் சொல்படி கேட்டு நடப்பதை பார்த்து இந்த புனர்பூசம் 4 மாதத்தில் பிறந்தவர்கள் இந்த மார்ச் மாதத்திலே தங்களுடைய பிள்ளைகள் தங்கள் சொல்படி கேட்கிறார்கள் என்பதை பார்த்து அதன் பொருட்டு அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருப்பார், மகிழ்ச்சி கிடைக்கும். அடுத்ததாக கடகராசியிலே பூசம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே அவர்களுக்கு குடும்பத்திலே இவர் சொல்லக்கூடிய யோசனையை மதிப்பார்கள், ஆமோதிப்பார்கள். இவர் சொல்படி கேட்டு நடப்பார்கள் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள். மேலும் இவர்களுக்கு இந்த பூசம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகமாகும், ஆன்மீக சிந்தனை உயரும், அதிலே நன்மை பெறுவார்கள். வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம் இவர்களுக்கு. அவ்வாறு வீண் அலைச்சல் ஏற்பட்டாலும் அவர்கள் மதிநுட்பம் சிறப்பாக இருக்கும். இந்த பூசம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு, பிறந்த மாணவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வியிலே ஆர்வம் அதிகமாகும். மேலும் பல பல புதிய வகுப்புகளிலே பல்வேறு பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற முனைப்பிலே புதிய வகுப்புகளிலே சேருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்வார்கள் இந்த பூசம் நட்சத்திரத்திலே கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு. அடுத்ததாக ஆயில்யம் நட்சத்திரத்திலே கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே சுப காரியங்களில் அதிகமாக சுப காரியங்களிலே இவர்கள் பங்கு கொள்ள வேண்டிய அவசியம் நேரிடலாம். கல்யாணம், வளைகாப்பு போன்ற சுபகாரியங்கள், கும்பாபிஷேகம் போன்ற சுபகாரியங்களிலே கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கலாம். இவர்கள் எடுக்கின்ற எல்லா காரியத்திலும் வெற்றி பெறுவார்கள். இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாம் இப்பொழுது சாதகமாக முடியும் ஆயில்யம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே. மேலும் இவர்களை இவ்வளவு காலமாக விமர்சனம் செய்தவர்கள், இவர்களை கண்டு அவர்கள் வாய்க்கு வந்தபடி, அவர்கள் நினைத்தபடி இவர்களை விமர்சனம் செய்தவர்கள் அந்த விமர்சனத்தை விட்டு விடுவார்கள். இப்பொழுது இப்படிப்பட்ட பலாபலன்களை இந்த மார்ச் மாதத்திலே அஸ்வினி நட்சத்திரம் முதல் ஆயில்யம் நட்சத்திரம் வரையிலும் உள்ள பிறந்தவர்களுக்கு இந்த பலாபலன்கள் இந்த மார்ச் மாதத்திலே கிடைக்கவிருக்கின்றன. ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்க சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற சிகா நடா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.